Hello friends, welcome to our channel Learn and Teach with Arun. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர் ஸ்டுடியோவில் இருந்துக்கிட்டு ஒரு CSV ஃபைல்லேருந்து ஒரு டேட்டா செட்டை எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆர் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் இம்போர்ட் டேட்டா செட் அப்படின்னு சொல்லி ஒரு டேப் இருக்கும். சரிங்களா? அதே போல் ஃபைல் மெனுவில் போனாலும் நமக்கு அந்த இம்போர்ட் டேட்டா செட் அப்படிங்கிற மெனு வந்து கிடைக்கும். இதில் ஃப்ரம் டெக்ஸ்ட்டு ரீட் ஆர் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். இல்லை ரீட் ஆர் அப்படிங்கிறது ஒரு பேக்கேஜ், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ரீடார் அப்படிங்கிற பேக்கேஜ் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்னா பேக்கேஜ் டேப்பில் போயிட்டு இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுங்கள். இதில் ரீடார் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சரிங்களா? டேட்டா கனெக்ஷன் இருந்தது அப்படின்னா அது வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் இதை நான் கேன்சல் பண்ணிடுறேன். இதை மினிமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இம்போர்ட் டேட்டா செட்டில் ஃப்ரம் டெக்ஸ்ட்டு ரீடார் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி விண்டோ நமக்கு கிடைக்கும். இதில் ப்ரௌஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஃபைல் சூஸர் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? இதில் நம்ம எந்த ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ண போகிறோமோ அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து rs2018c.csv அப்படின்னு சொல்லி ஒரு CSV ஃபைல் இருக்குது. அந்த ஃபைல்லேருந்து டேட்டா செட்டை இம்போர்ட் பண்ண போகிறேன். சரிங்களா? அதனால் அந்த ஃபைலை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுங்க. டேட்டா செட் வந்து இம்போர்ட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே டிஃபால்ட் கோடிங் வந்திருக்கும் பாருங்கள். இதில் லைப்ரரி ரீடார் அப்படின்னு சொல்லியிருக்கு. ரீடார் பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு, நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? டேட்டா செட்டு ப்ரிவியூ வந்திருக்கு பாருங்கள். என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குது, அதே போல் எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ப்ரிவியூவில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதில் இம்போர்ட் அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். டேட்டா செட் வந்து இம்போர்ட் ஆகும். சரிங்களா? டேட்டா செட் இம்போர்ட் ஆயிடுச்சு. இதுதான் டேட்டா செட்டுடைய ப்ரிவியூ. ஓகேங்களா? ஸோ அந்த RS2018C அப்படிங்கிறது அந்த டேட்டா செட்டுக்கு நம்ம கொடுத்துருக்க பேர். அதில் 34 ஆப்ஜெக்ட் இருக்குது, 12 வேரியபிள்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அப் டு டிசம்பர், இதுதான் வந்து அந்த 12 வேரியபிள்ஸ். ஓகேங்களா? அதே போல் இந்த 34 ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது 34 ரோ. சரிங்களா? இந்த ஐக்கானை எக்ஸ்பேண்ட் பண்ணால் நமக்கு என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அந்த வேரியபிள்ஸோட டேட்டா டைப்பு, ஒவ்வொரு வேரியபிள்லேயும் வந்து என்னென்ன வேல்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துக்கலாம். சரிங்களா? ஒரு CSV ஃபைல்லேருந்து ஒரு டேட்டா செட்டை நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் இந்த டேட்டா செட் வச்சுட்டு மீன், மீடியன், மோடு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், வேரியன்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா? இதை கிளியர் பண்ணிக்கிறேன். முதல்ல வந்து மீன் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? ஜனவரி அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் இருக்கு இல்லையா, அந்த வேரியபிளுக்கு உண்டான மீன் வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா மீன் ஆஃப் அந்த டேட்டா செட்டோட நேம் வந்து நம்ம இங்கே கொடுக்கணும். சரிங்களா? RS2018C அப்படின்னு இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் அதில் எந்த வேரியபிளுக்கு வந்து நம்ம மீன் வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறோமோ இந்த டாலர் சிம்பிள், அதுக்கப்புறம் என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குது அந்த லிஸ்ட்டு காமிக்கும் நமக்கு. அந்த வேரியபிள் சூஸ் பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிங்கன்னா நமக்கு ஜனவரி அப்படிங்கிற வேரியபிளுக்கு உண்டான மீன் வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? 67.79412, இதுதான் அந்த வேரியபிளுக்கு உண்டான மீன் வேல்யூ. ஓகேங்களா? இது மீன் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்கக்கூடிய பில்டின் ஃபங்க்ஷன். இதே போல் ஒவ்வொரு வேரியபிளுக்கும் நம்ம வந்து மீன் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? சரி, நான் வந்து ஆகஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் இருக்கு இல்லையா, அதோடைய மீன் வேல்யூ கண்டுபிடிக்கிறோன்னு வச்சுப்போம். ஸோ நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். ஓகேங்களா? எனக்கு வந்து இதில் இருக்கிற எல்லா வேரியபிள்ஸுக்கு உண்டான மீன் வேல்யூ வேணும் அப்படின்னா காலம் மீன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதில் அந்த டேட்டா செட்டுடைய நேம் மட்டும் நம்ம கொடுத்தா போதும். சரிங்களா? ஸோ இதில் இருக்கிற எல்லா வேரியபிளுக்கு உண்டான மீன் வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஜனவரிக்கு உண்டான மீன் வேல்யூ 67.79412. அதே போல் எல்லா வேரியபிளுக்கு உண்டான மீன் வேல்யூ வந்து நமக்கு கிடைச்சிருக்கும். அதே போல் ஒவ்வொரு ரோ இருக்குது இல்லையா, ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கு உண்டான மீன் வேல்யூ கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? அதுக்கு ரோ மீன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ரோ மீன்ஸ் ஆஃப் அந்த RS2018 டேட்டா செட் இருக்கு இல்லையா, அந்த நேம் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் ஒவ்வொரு ரோ அல்லது ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கு உண்டான மீன் வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அதுக்கு உண்டான ரிசல்ட்டு. காலம் மீன்ஸு, ரோ மீன்ஸு, மீன், இது எல்லாமே வந்து பில்டின் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா? அதே போல் தேவைப்பட்டால் நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொரு காலமும் சம் பண்ணலாம், ஒவ்வொரு ரோவையும் சம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, நான் வந்து காலம் சம் பண்ண போகிறோன்னு வச்சுப்போம். காலம் சம்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேங்களா? அந்த டேட்டா செட்டுடைய நேம் மட்டும் கொடுத்தா நமக்கு போதும். ஓகேங்களா? ஸோ காலம் சம் அப்படின்னா ஒவ்வொரு காலமுக்கு உண்டான சம் வேல்யூ நமக்கு ரிசல்ட்டாக கிடைக்கும். ஓகேங்களா? அதே போல் ரோ சம் அப்படின்னா ஒவ்வொரு ரோவுக்கு உண்டான சம் வேல்யூ வந்து நமக்கு ரிசல்ட்டாக கிடைக்கும். ஓகேங்களா? ரோ சம்ஸ் அப்படின்னு சொல்லி வரணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒவ்வொரு ரோவுக்கு உண்டான சம் வேல்யூ வந்து நமக்கு ரிசல்ட்டாக கிடைக்கும். மொத்தம் 34 ஆப்ஜெக்ட் இருக்குது இல்லையா, 34 ரோ இருக்குது. ஒவ்வொரு ரோவுக்கு உண்டான சம் வேல்யூ வந்து நமக்கு ரிசல்ட்டாக கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது மீடியன் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு வச்சுப்போம். எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதை நான் கிளியர் பண்ணிடுறேன். மீடியன் அப்படிங்கிறது ஒரு பில்டின் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? மீடியன் ஆஃப் அந்த RS
2018 அப்படிங்கிற டேட்டா செட்டு. அதில் எந்த வேரியபிளுக்கு வந்து நம்ம மீடியன் வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? ஜனவரி அப்படிங்கிற வேரியபிளுக்கு உண்டான மீடியன் வேல்யூ வந்து என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? 3.5 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. இதே போல் ஒவ்வொரு வேரியபிளுக்கும் நம்ம வந்து மீடியன் வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். சரிங்களா? மீடியன் வேல்யூ எது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். சரி, நான் வந்து மார்ச் அப்படிங்கிற வேரியபிள் இருக்கு இல்லையா, அதுக்கு உண்டான மீடியன் வேல்யூ நமக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்தது மோடு எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? மோடு கால்குலேட் பண்ணுறதுக்கு பில்டின் ஃபங்க்ஷன் வந்து எதுவுமே இல்லை. நான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். RS 2018C அப்படிங்கிற டேட்டா செட்லேருந்து February அப்படிங்கிற வேரியபிளுக்கு உண்டான மோடு வேல்யூ வந்து நமக்கு வேணும். சரிங்களா? இந்த டேபிள் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு உண்டான ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் அதை சார்ட் அவுட் பண்ணி அதுலேருந்து ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி உள்ள டேட்டா எலமெண்ட் எது அப்படின்னு சொல்லி நமக்கு ரிசல்ட்டாக கொடுக்கும். சரிங்களா? அதுதான் வந்து மோடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ February அப்படிங்கிற வேரியபிளுக்கு உண்டான மோடு வேல்யூ அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நமக்கு வந்து 0 அப்படிங்கிறதா அதுக்கு உண்டான மோடு வேல்யூ அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. 0 அப்படிங்கிற எலமெண்ட் வந்து February அப்படிங்கிற வேரியபிளில் 12 டைம்ஸ் வந்து அக்கர் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதே வந்து நான் டிசம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் இருக்கு இல்லையா, அதுக்கு உண்டான மோடு வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு வச்சுப்போம். ஸோ அப்போ டிசம்பர் அப்படிங்கிற வேரியபிள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டிசம்பர் அப்படிங்கிற வேரியபிளுக்கு உண்டான மோடு வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அதுலேயும் வந்து 0 தான் வந்து மோடு அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? சரி, நான் வந்து ஆகஸ்ட் சூஸ் பண்ணுவோம். 10 அப்படிங்கிறது ஆகஸ்ட் அப்படிங்கிற வேரியபிளுக்கு உண்டான மோடு வேல்யூ அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? 10 அப்படிங்கிற எலமெண்ட் வந்து 3 டைம்ஸ் வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மோடு கால்குலேட் பண்ணுறதுக்கு உண்டான மெத்தட். அடுத்தது வேரியன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேங்களா? வேரியன்ஸ்னு போட்டுட்டு அந்த டேட்டா செட்டோடைய நேம் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த டேட்டா செட்டுக்கு உண்டான வேரியன்ஸ் வந்து நமக்கு ரிசல்ட்டாக கிடைக்கும். ஓகேங்களா? என்ன வந்திருக்கு பாருங்கள், ஒவ்வொரு வேரியபிளுக்கு உண்டான வேரியன்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இதுதான் வேரியன்ஸ் ஃபங்க்ஷனுடைய ரிசல்ட். ஓகேங்களா? அதே போல் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கால்குலேட் பண்ணணும்னு வச்சுப்போம். SD அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. சரி, நான் வந்து SD RS 2018C இந்த டேட்டா செட்டில் ஜனவரி அப்படிங்கிற வேரியபிளுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுப்போம். என்ன ரிசல்ட் வந்திருக்கு பாருங்கள், 175.8846 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மீன், மீடியன், மோடு, அதுக்கப்புறம் வேரியன்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான பில்டின் ஃபங்க்ஷன். SD அப்படிங்கிறது பில்டின் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அதே போல் கார்லேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா COR இந்த ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேங்களா? அதில் அந்த டேட்டா செட்டுடைய நேம் மட்டும் கொடுத்தா போதும், நமக்கு கார்லேஷன் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த டேட்டா செட்டுக்கு உண்டான கார்லேஷன் வேல்யூ. நமக்கு வந்து மொத்தம் 12 வேரியபிள் இருக்குது. ஓகேவா? அதுக்கு உண்டான கார்லேஷன் வேல்யூஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு CSV ஃபைல்லேருந்து ஒரு டேட்டா செட்டை எப்படி இம்போர்ட் பண்ணுறது, அதே போல் அதில் இருக்கக்கூடிய டேட்டா யூஸ் பண்ணி மீன், மீடியன், மோடு, கார்லேஷன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.